ஹாய், வெல்கம் டு ஜுலா ஸ்ட்ரீம். இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே சிக்கன் மசாலா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு கடலைப்பருப்பு ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம், கல்பாசி 10 கிராம்ங்க, கசகசா 10 கிராம், மல்லி 50 கிராம், பெப்பர் மிளகு ஒரு 10 கிராம், ஏலக்காய் வந்து நான் 5 கிராம் எடுத்திருக்கேன். அதில் 2 கருப்பு ஏலக்காய், இல்லைன்னா நீங்கள் சாதா ஏலக்காய் எடுத்துக்கோங்க. கிராம்பு ஒரு 5 கிராம், முந்திரி ஒரு 10 கிராம் பட்டை, 20 கிராம் ஜீரகம், ஒரே ஒரு ஜாதிக்காய், கருவேப்பிலை ஒரு கை போட்டுக்குங்க. வரமிளகாய் வந்து ஒரு 25 கிராம். இதை மட்டும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைட்டாக ஆயில் விட்டுட்டு அதில் வரமிளகாய் வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மல்லி கூடவே இப்போ நம்ம 1 by 1 ஆட் பண்ண போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் போட்டது ஜாதிக்காய், அப்புறம் ஏலக்காய், அதுலேயே பட்டை போடுறேன். இது வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டு நல்லா வாசம் வர்ற அளவுக்கு கருகிராம மட்டும் வறுக்கணும். அடுத்து கிராம்பு, இது எல்லாத்தையுமே ஒன்றா ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். முந்திரி இப்போ இதில் வந்து ஒரு 10 முந்திரி சேர்த்துருக்கேன், அதையும் நம்ம வறுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு அந்த சூடு வரணும், அதுக்கு தான். அதுக்கப்புறம் கல்பாசியும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வறுத்துட்டு ஃபஸ்ட்டு இதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் மற்ற பொருள் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு. நீங்கள் நல்ல வெயிலில் காய வச்சு கூட இதை அரைக்கலாம், அதுவும் நல்லாவே அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாமே அரைச்சோம்னாவே கிட்டத்தட்ட ஒரு 200-220 கிராம் கிட்ட வந்துருங்க. நம்ம தாராளமாக கடையில் வாங்குறத விட வீட்டிலவே இப்படி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து கடலைப்பருப்பு, சோம்பு வந்து அப்போ தான் வாங்கிட்டு வந்தாங்க, ஸோ அது ஒரு 20 கிராம் போட்டுக்கணும். ஜீரகமும் சோம்பும் மட்டும் 20 கிராம், மற்ற எல்லாமே 10 கிராம், 5 கிராம் நம்ம அளவுகள் சொல்லியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம போட்டுட்டு, கடலைப்பருப்பு நான் ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிறதுனால இப்போ லைட்டாக சூடு வந்தோன்னே மற்ற பொருள் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு கசகசாவை போட்டுட்டு நல்லா ஆறின உடனே நம்ம அரைச்சோம்னா சூப்பரான சிக்கன் மசாலா நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிடலாங்க. இது நீங்கள் வெஜிடேரியன் செய்யும் போது கூட ஃப்ரை பண்ணையில் அதில் லைட்டாக போட்டு தூவி செஞ்சுக்கலாம். பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டையும் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.